அரவிந்த் சாமி சார் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தாங்க. வெல்கம் டு நம்ம ஊர் சாதனையாளர்கள் சீரிஸ் எபிசோட் 2. இந்த எபிசோட்ல எப்படி ஒரு நடிகர் பெரிய தொழிலதிபர் ஆகினாருங்கிறத பார்க்க போறோம். நம்ம அரவிந்த் சாமி சார் 1991 ஆண்டு மணிரத்னம் சார் இயக்கிய தளபதி திரைப்படத்தின் மூலமாக இந்திய திரையுலகில் முக்கியத்துவம் பெற்றார். இதனைத் தொடர்ந்து ரோஜா மற்றும் பாம்பே போன்ற பிரபலமான படங்களில் நடித்தார். இவை இரண்டுமே இந்திய அளவில் பெரும் வெற்றியடைந்தது மற்றும் அவரை இந்திய சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக உயர்த்தியது. 2005 ஆண்டில் அவர் டேலண்ட் மேக்சிமஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி தொழில் முனைவோரின் பாதையில் பயணத்தை தொடங்கினார். 2022 இந்நிறுவனம் சுமார் 3300 கோடி, அதாவது $418 மில்லியன் வருமானத்தை அடைந்தது. மேலும் திரைப்பட நட்சத்திரத்தில் இருந்து தொழிலதிபராக மாறிய பயணம் அவருடைய உழைப்பையும் உறுதியையும் எடுத்து காட்டுகிறது. இவர் நடித்த மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரமோஷன் முடியணும்ல நினைச்சுக்காதீங்க, நம்ம ஊரை சேர்ந்தவருக்கு நம்மளோட ஆதரவு. இந்த படத்தை எடுத்தவரும் நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த டைரக்டர் பிரேம்குமார் சார் தான். அவரை பத்தி நம்ம எபிசோட் 1ல பார்த்தோம். நீங்க எபிசோட் 1 பார்க்கலனா போய் பாருங்க. நம்ம ஊரை சேர்ந்தவங்க சாதிச்சு இப்படி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கும் போது நம்மளால சாதிக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். நீங்களும் நம்ம அரவிந்த் சாமி சார் மற்றும் பிரேம்குமார் சார் மாதிரி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்க வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நம்மளும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணும்டா அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.